Hi hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரெசின் ஆர்ட் கிளாஸோட செகண்ட் டே. இன்னைக்கு செகண்ட் டே கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ரெசின் சேஃப்டி மெஷர்ஸ். என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம ரெசின்காக பண்ணணும்ன்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசின் சேஃப்டியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ரெசின் சேஃபா இல்ல டேஞ்சரஸா இல்ல கேன்சரஸான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக ரெசின் கேன்சரஸ் டேஞ்சரஸ் எல்லாமே தான். பட் அது கமர்ஷியல் ரெசின் நம்மளுக்கு ரொம்பவே டேஞ்சரஸ். அதுக்கான ப்ரிகாஷன் இல்லாமல் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஆர்ட் ரெசின் வைஸ் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஆர்ட் ரெசின் அந்தளவுக்கு டேஞ்சரஸ் இல்லை. பட் ஈவன் தோ அது கெமிக்கல் தான். ஸோ அதுக்கான ப்ரிகாஷன் அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம பண்ணிட்டு ரெசின் நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த அளவுக்கு டேஞ்சரஸ் இல்லை. ரெசின் சேஃப்டி மெஷர்ஸ் ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பேச வேண்டியது. பட் ரெசின்னாலே என்ன எல்லாரும் அது க்ளவுஸ் போடுங்க மாஸ்க் போடுங்க இதே எல்லாரும் சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாரும் ஸ்கிப் பண்ணிடுவீங்க வீடியோவை. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் அந்த ரெசின் சேஃப்டி மெஷர்ஸை செகண்ட் கிளாஸில் வச்சுருக்கேன். பட் ரெசின் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அதோட சேஃப்டி மெஷர்ஸ். கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் ரெசின் நம்ம யூஸ் பண்ணணும். அது என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ்ன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேஃப்டி மெஷரில் பார்க்க வேண்டியது இந்த மாஸ்க். இது ரெஸ்பிரேட்டரி மாஸ்க்கு. ரெசின் நம்மளுக்கு கெமிக்கல்ன்றனால கண்டிப்பாக நம்ம ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் யூஸ் பண்ணணும். இப்போ பிகினராக இருக்கும் போது இதுக்கு நம்ம அஃபோர்ட் பண்ண முடியலன்னு சொன்னாலுமே நீங்கள் சின்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் சரி ரெஸ்பிரேட்டரி மாஸ்க்கு கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும் ரெசின் யூஸ் பண்ணும்போது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட வரும். அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பிகினராக இருக்கும் போது இந்த ரெஸ்பிரேட்டரி மாஸ்க்கெல்லாம் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணணும். அப்படி ஆப்ஷனல் வேறு ஆப்ஷன் இல்லைன்ற போது இந்த மாதிரி மாஸ்க்கு யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க்கு ஒரு 3 மாஸ்க்கு ஒன்றா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 3 மாஸ்க் ஒன்றா ஜாயின் பண்ணி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். இது ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுறது ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். வேறு ஆப்ஷன் இல்லைன்னா மாஸ்க் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காகுல்ஸ் நம்ம இப்போ ரெசின் நம்ம கையில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். யூஸ் பண்ணும்போது டக்குன்னு ஆக்சிடென்டெல்லாம் நம்ம கண்ணில் வச்சுட்டோம்னா ரொம்பவே டேஞ்சரஸ். அதுக்காக இந்த காகுல்ஸ் யூஸ் பண்ணுறது. மெயினாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இந்த க்ளவுஸ். இது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா ரெசின் நம்மளுக்கு ஹேண்டில் ஸ்கின்ல பட்டுச்சுன்னா அலர்ஜி ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த க்ளவுஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். க்ளவுஸ் யூஸ் பண்ணாமல் வெறும் கையில் நம்ம ரெசின் தொடுறது ரொம்பவே டேஞ்சரஸ். ஹேண்ட் க்ளவுஸ் ரொம்பவே மேண்டேட்ரி. கண்டிப்பாக ரெசின் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெசின் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்டலாக நம்ம ஸ்கின்ல ஹேண்டில் இல்லை மொபைலில் எதுலையாச்சும் நம்மளுக்கு பட்டுருச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சோப்போ டிட்டர்ஜென்ட்டோ நம்மளுக்கு ரெசினோட கெமிக்கல் எஃபெக்டை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணாது. ஸோ தட் இந்த ரெசின் கிளீனுன்ட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது. இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசினோட எஃபெக்ட் நம்ம ஹேண்டில் இருந்து ஈஸியாக ரிமூவ் ஆகும். இது எப்படி யூஸ் பண்ணோன்னா இது ஸ்ப்ரே டைப்பில் தான் வரும். இப்போ ரெசின் பட்டிருக்க இடத்துல நம்ம லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அகைன் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சோப் வச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். இது மூலமா நம்மளுக்கு ரெசின் நம்மளுக்கு ஆக்சிடென்டலாக பட்டுடுச்சுனாலும் அது ரிமூவ் ஆகும். நார்மல் சோப்பில் ரெசின் எஃபெக்ட் போகாது கம்ப்ளீட்டாக. அண்ட் தென் நம்ம ரெசின் ஒர்க் பண்ணுற இடம் ரொம்பவே வென்டிலேட்டடாக இருக்கணும். ரொம்ப காத்தோட்டமாக இருக்க மாதிரி ஸ்பேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஒர்க் பண்ணுற டேபிள் விண்டோ பக்கத்தில் இருந்துச்சுன்னா ரொம்பவே பெட்டர். நீங்கள் ஒர்க் பண்ணும் போது விண்டோ ஆர் டோர் எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணணும். ஏன்னா க்ளோஸ்ட் ஏரியாவில் வச்சு நம்ம ரெசின் ஒர்க் பண்ணுறது ரொம்பவே டேஞ்சரஸ். இதுதான் என்னோட ஒர்க் பிளேஸ். இந்த மாதிரி வென்டிலேட்டடான ஏரியாவில் தான் நம்ம ரெசின் ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா விண்டோக்கு பக்கத்துலேயே இருக்கும். நான் ரெசின் ஒர்க் பண்ணும் போது மெயினாக இந்த விண்டோவும் டோரும் கண்டிப்பாக நான் ஓப்பனில் தான் வச்சுட்டு பண்ணுவேன். அவ்வளோதான் இன்னைக்கு டாபிக். ரெசின் சேஃப்டி மெஷர்ஸ் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரெசின் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது அட்வைசபிள் கிடையாது. டாடா பாய்.